வணக்கம். இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். இல்ல வரல. எதுக்காக இந்த பணம்? அதிகமான ஓட்டு பெண்கள்கிட்ட தான் இருக்கு. அந்த ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக 5000 ரூபாய் போடுறாரே தவிர பெண்கள் நலனுக்காக போடுறதே கிடையாது. இந்த தொகையை வச்சு அன்றாட வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், கல்வி செலவுகள் என நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. கடும் வெயில்ல உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? விலைவாசிகளை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் கிடையாது. குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க ஸ்டாலின் அவர்கள்? பாலியல் வன்கொடுமை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்டுல 1000 அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்ப 5000 ரூபாய் போடுறாரா? ஏன்னா எலெக்ஷன் வர போகுது. இந்த 5000 ரூபாய கொஞ்சம் கவனமா செலவு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கவும் பாருங்க. அப்படி பொத்தினி நில்லையா ஒரு 3000 தராங்கல்ல, இப்ப இந்த 3000 தரது மக்கள் மீதான அக்கறையா இல்ல வேற எதனா காரணம் இருக்குமா? வேணாம், நீங்க மீடியா நான் ஏதாவது ஜஸ்ட் சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. கருத்து மட்டும் சொல்லுங்க. ஏங்க நம்ம பணத்தை நம்மளுக்கே குடுக்குறாங்க. அப்புறம் இது வாங்கினா என்ன, வாங்காடி போனா என்ன? எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்க பணம் எங்கம்மா? அவங்க கவர்மெண்ட் பணத்தை குடுக்குறாங்க. கவர்மெண்ட் பணம் யார் பணம்? 3000 அவங்க குடுக்குறாங்க, 5000 அவங்க குடுக்குறாங்க. அவங்க வீட்டுல இருந்து சொத்தா எடுத்து வந்து குடுக்குறாங்க. உன் அப்பா வீட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. இல்ல நம்ம பணம் தான் குடுக்குறாங்க. சரிம்மா, இஷ்டம் இருந்தா வாங்கிக்கிறோம், இல்லன்னா விட்டு போறாங்க. ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷத்துல எத்தனை பொங்கலுக்கு நீங்க வாங்குனீங்க? எதனால இப்ப தராங்கன்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் தரலன்னு நீங்களே சொல்றீங்க. இப்ப எலெக்ஷன் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன், அதனால குடுக்குறாங்க. ஆமா. சுபையா, எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா குளோஸ். இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்புல 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். போட என்ன கொன்றுவாங்கம்மா.